வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நவக்கிரகங்களின் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். காலப்புருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசியான, நெருப்பு ராசியான, ஒளி ராசியான சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த நம்முடைய முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வராக வர தகுதியானவருமாகிய ஐயா மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதத்தை பார்ப்போம். ஐயா அவர்கள் 1/3/1953 வருடம் சென்னை மாகாணத்தில் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு அமாவாசை யோகத்தில் பிறந்த இவர் பௌர்ணமி யோகத்தில் பிறந்த அரசாலும் அரச யோகத்தில் பிறந்தவர்கள். ஐயா அவர்கள் பிறந்த பேர்தான் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் குளித்தலையில் உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பொது புனைத்துறை மந்திரியாவரும் ராஜயோகம் பெற்றவராக இருந்தாங்க. ஐயா அவர்கள் ஸ்டாலின் ஐயா மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிறந்த காலத்திலிருந்தே ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஏறுமுகமும் வளர்ச்சியும் பொருளாதாரத்தின் மேன்மையும் ராஜாங்க பதவியும் ராஜயோக பதவியும் சேர்ந்து கொண்டே வந்தன. பொதுவாகவே அமாவாசை யோகத்தில் உள்ள குடும்பத்தில் ஒரு பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர் இருந்தார். அவர் புதல்வராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த குடும்பத்தில் உள்ள நல்ல உறுப்பினராக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு மகா தனயோகங்களும் மகா பதவிகளும் அரசாளர் ராஜயோகமும் சக்கரவர்த்தி யோகம் நடந்து கொண்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. ஐயா அவருடைய ஜாதகத்தில் பௌர்ணமி யோகத்தில் அமர்ந்தவர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சுக்கிரபகவானின் அனுசாசியமான பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சுக்கிரபகவான் இவருக்கு 10 கூடிய தசம கேந்திர ஸ்தானமாகி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய அரசாலும் ஆட்சி வீட்டில் அமர்ந்து சுக்கிரனும் குருவும் இருந்து சரராசியில் இருக்கின்றார்கள். இது மிகவும் ராஜயோகமாகும். இந்த ஜாதகருக்கு 6க்கும் 7 கூடிய ஜனிச்சுவர பகவானே, அதாவது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அதிஉச்சம் சனீஸ்வர பகவான் ஆகின்றார். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 9க்கு 10 கூடிய குரு பகவான் சரம் ராசியில் இருந்து, அதாவது மேசராசி, கடகராசி, துலாம் ராசி, மகராசி போன்ற சரராசிகள் இருந்து அந்த சரராசிகளுக்கு கேந்திர ஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருந்தால் இந்த ஜாதக அரசாலும் ராஜயோகம் பெற்றவராய் பல ஜாதகத்தில் இருந்த வண்ணம் இருக்கின்றாங்க. இது நிதர்சனமான உண்மை. ஐயா அவர்கள் பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கும் பர்வத ராஜயோகத்தில் பிறந்தவர்கள். அதாவது 7இல் சந்திரன், 7இல் சூரிய பகவானும் லக்கணத்தில் சந்திரன், அந்த லக்கணத்தில் உள்ள சந்திரனை 9இல் உள்ள குரு பகவான் 5வது விசேஷ பார்வையாக பார்த்ததால் இந்த லக்னாதிபதி பவர்ஃபுல் தனயோகத்தை அரசாலம் சிம்மமாகவே இவருக்கு அமைந்தது. இவர் லக்கணத்துக்கு அல்லது சந்திரனுக்கு 6, 7, 8இல் 6ஆம் வீட்டில் ராகு பகவானும், 7ஆம் வீட்டில் சூரிய பகவானும், 8ஆம் வீட்டில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இருந்தனர். இவர்கள் அரசால் ராஜயோகத்தை பெற்றவர்கள். அது லக்ன அதியோகம், சந்திர அதியோகத்தில் பிறந்தவர் என்பதால் இவர்கள் படிப்படியாக வயது ஏற 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 இவர்களுக்கு செல்வாக்கு யோகம், பதவி யோகம், பணக்கார யோகம், அரசால் ராஜயோகத்தெல்லாம் இவர்கள் வாழ்க்கையை அனுபவித்த வண்ணம் இருந்தார்கள். ஐயா அவர்கள் சென்னை மாகாணத்தில் மேயராக பதவியாற்றி தமிழகத்தை புகழ் சேர்த்தார்கள். மேல் உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்து தமிழகத்தை பேரும் புகழும் சேர்த்தார்கள். கடந்த 5 வருட காலங்களில் தமிழக நிரந்தர முதல்வராக இருந்தார்கள். வரும் 5 வருட காலங்களில் ஐயா அவர்களுக்கு முதல்வர் ஆகக்கூடிய மகத்தான ராஜயோகம் இருக்கிறது. ஏனெனில் இவர்களுக்கு நடப்பதோ சனி திசை. சனி பகவான் இவருக்கு 6க்கும் 7 கூடியவராக, பொதுவாகவே சனி பகவான் மறைமுக ஸ்தானங்களில் 3, 6, 11 என்ற இடங்களில் மறைந்து உச்சம் பெறும்பொழுது அவர் நிறைந்த தனயோகத்தையும் நிறைந்த செல்வாக்கு யோகத்தையும் பதவி யோகத்தையும் கொடுப்பார். சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு இன்னும் 9 வருட காலங்களில் இந்த சனி பகவான் திசை நடப்பதால் இந்த சனி திசையில் ஐயா அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவது 180லிருந்து 205 சீட்டுகளுக்குள் பிடித்து தமிழகத்தில் வரும் 4ஆம் தேதி, இந்த மே 4ஆம் தேதி நடக்கும் காலப்பயிற்சியின்படி சூரியன் உச்சம் விடு என்பதனாலும் இவர்கள் சனி பகவான் ராகு பகவான் வீட்டிலோ இருப்பதனாலும் அந்த ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து சனியை போல் செயல்பட்டு இந்த ஐயா அவர்களுக்கு 4ஆம் தேதி ரிசல்ட் என்பது சாதகமான மகாராஜ யோகமான ரிப்போர்ட்டையே கொடுக்கும். இவர்கள் ஆரம்பம் முதல இறுதி வரை இவர்களுக்கு விழுக்காட்டில் வளர்ச்சியை குறைவே கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை பெறுவது மாண்புமிகு ஐயா முதலமைச்சர்
ஸ்டாலின் அவர்களின் ஜாதகமே வலுவாகவும் மிக எளிமையாகவும் இருக்கின்றது. இன்னொரு கடந்த முதல்வரை பற்றி பார்க்கும் பொழுது மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்களின் ஜாதகத்தை பார்க்கலாம். அவர்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துக்கு 8க்கும் 11 கூடிய குரு பகவான் லக்கணத்திலே அமர்ந்து 2ஆம் வீட்டில் கேது 8ஆம் வீட்டில் ராகு என்ற கோதண்ட ராகுவால் அமர்ந்து 10ஆம் வீட்டில் புதன் பகவான் 11ஆம் வீட்டில் லக்னாதிபதி சுக்கிர பகவான் சூரிய பகவான் இணைந்து 6ஆம் வீட்டில் சனி 5இல் சந்திர பகவான் 7 செவ்வாய் பகவான் என்று ருச்சயோகத்தில் அமைந்தவர்களாய் இவர்கள் திடீர் பணக்கார யோகத்தையும் திடீர் பதவி யோகத்தையும் அரசியல் ராஜாங்க சிம்மாசனத்தை ஆறில் உள்ள சனி பகவான் இவர்களுக்கு கொடுத்து இந்த சனி திசை இவர்கள் 2015 இவர்கள் 16 முதலமைச்சராக வரக்கூடிய நேரமெல்லாம் இவர்களுக்கு இருந்து கடந்த 2016 டு 2021 ஐயா அவர்கள் 2011 டு 2015 வரை இவர்களே நிரந்தர முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலை வந்தது. ஆனால் 2016 பிறகு மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகம் இந்த ஜாதகத்தை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஜாதகத்தை எளிமையாக வீழ்த்திவிட்டது. இப்பொழுது ஐயா அவர்களுக்கு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு 23/1954 பிறந்திருந்தாலும் இவர்கள் எளிமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர்களும் சந்திரன் கன்னிகா ராசியிலும் மீன ராசியில் சூரிய பவன் பௌர்ணமி யோகத்தில் மறுநாள் பிறந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதனாலும் இவர்களுக்கு மேல்குடி பிறப்பே இவர்கள் பிறந்தார்கள். எளிமையாக குடும்பத்தில் பிறந்தாலும் அரசியல் படிப்படியாக இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் பதவியை அடைந்து மகா ராஜயோகத்தை அடைந்தார்கள். ஆனால் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நடப்பது 5க்கும் 2 கூடிய புதன் பகவான் திசை. இந்த புதன் பகவான் அம்சா ராசியில் சுக்கிரன் ராகு புதன் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியில் அமைகிறது. அம்சா ராசியில் லக்கணம் மிதுன லக்கணமாக அமர்ந்து லக்கணத்திலே கேது பகவான் லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் கேது லக்கணம் ரிஷப லக்கணமாக அமர்ந்து லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்ததனால் இவர்கள் குழப்பத்தில் அரசியலில் சிலவித மாற்றங்கள் ஏற்பட்டு ஐயா அவர்களுக்கு இந்த ஆட்சி தேர்தல் ரிசல்ட் இவர்களுக்கு தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை விட அடுத்த நிலைக்கு வரக்கூடிய நிலையை ஏற்படுகிறது. இவரும் பௌர்ணமி யோகம் அவரும் பௌர்ணமி யோகம் என்பதனாலும் அவர்களுக்கு நடப்பது சனி திசை. அந்த சனி பகவான் 3ஆம் இடமான உச்ச வீட்டில் அமர்ந்து அந்த சனி பகவான் உட்கார்ந்திருக்கிற ராகு பகவான் 6ஆம் வீட்டில் உச்சம்பட்ட வீட்டு ராகு இருப்பதனால் 4ஆம் அதிபதி ரிசல்ட்டு ராகு பகவானும் சனி பகவானும் இவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு மகா தனயோகத்தையும் மதா பதவி யோகத்தையும் கோச்சாரத்தபடி மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ராகு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லி பெருத்த கேந்திர ஸ்தானத்தில் இருந்து அந்த 7இல் உள்ள ராகு பகவான் அந்த கோச்சாரத்தின்படி சனி பகவான் 8இல் மறந்திருந்தனால் விபரீத ராஜயோகத்தில் வரும் 4ஆம் தேதி ஐயா எடப்பாடியார் ஐயா ஜாதகத்தை விட மு க ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகமே மேலான ஜாதகமாக இருந்து தமிழகத்தை கட்டி காக்கப்படுவது. அடுத்த ஒரு இளைய சூப்பர் ஸ்டார் அடுத்த முதல்வர் ஆவார் என்று தளபதி விஜய் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தளபதி விஜய் அவர்கள் கன்னிகா லக்கணத்தில் பிறந்தாலும் 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தாலும் 6ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்தாலும் 9ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் கேது பகவான் அமர்ந்து 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் சனி பகவான் அமர்ந்து 12ஆம் வீட்டில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அமர்ந்ததனால் இவர்களும் நாடாளும் வசிய யோகத்தை பெறக்கூடிய மக்கள் சக்தியை பெறக்கூடிய 22/6/1974ஆம் இடம் இவரும் ராட்சச வருஷத்தில் பிறந்தவர்களாய் இருந்தாலும் இவர்களுக்கு ராகு பகவான் 3ஆம் வீட்டில் அதி உச்சம் பெற கலைத்துறையில் பிரமாவாக மற்றவருக்கு சிம்மசப்பனமாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவரால் கலைத்துறையின் மன்னவராக இருக்கின்றார். இவர்களுக்கு இந்த 2031 நடக்கும் சுக்கிர திசை இவருக்கு கலைத்துறையில் பிரமாவாக திகழமடையும். அரசியல் என்று பார்க்கும் பொழுது ஐயா டாக்டர் இளைய தளபதி விஜய் அவருடைய சாதகத்தில் சனி பகவான் மிதுன வீட்டில் இருப்பதனாலும் குரு பகவான் அறிவாற்றல் மிக்க பண்பாளர் என்று பெயர் தொடரக்கூடிய குருவலயம் பெற்ற இந்த கும்ப வீட்டில் இருப்பதனால் இவருடைய ஜாதகம் 3ஆம் நிலை யோகத்தையே பெறுகிறது. ஆக மொத்தத்தில் டாக்டர் இளைய தளபதியுடைய ஜாதகத்திலும் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய ஜாதகத்திலும் மாண்புமிகு ஐயா தற்போதும் இன்றும் என்றும் முதலமைச்சராக வரக்கூடிய ஐயா டாக்டர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகம்தான் வலுவான ஜாதகமாய் இருக்கின்றது.
பிரியமானவர்களே, 4ஆம் தேதி திங்கட்கிழமை ரிசல்ட் வரும்பொழுது ஐயா அவர்களுக்கு 180லிருந்து 210 சீட்டுகள் பிடித்து தமிழ்நாட்டில் நிரந்தர முதல்வராகி 2036லும் ஐயா அவர்களே தமிழ்நாட்டில் ஆளப்போகும் மகத்தான முதலமைச்சர் என்பதை நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன்.